வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நல்லா சூப்பரான மொறுமொறுன்னு முறுக்கு செய்ய போகிறேன். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முறுக்கு செய்கிறதுக்கு தேவையான அளவு சொல்கிறேன், கேட்டுக்குங்க. 3 கிலோ நல்ல பச்சரிசி வாங்கி நல்லா தண்ணியில் நல்லா 2-3 வாட்டி அலசிட்டு வடிகட்டிட்டு ஒரு நாள் பூரா காய வச்சுக்குங்க. காய வச்சுட்டு அதுக்குள்ளே தேவையான பருப்பு நல்ல உளுந்து, நயமான உளுந்து வாங்கி 1.5 கிலோ வாங்கி தனியாக கொஞ்சம் ரொம்ப கருவ விடாமல் செவக்க வறுத்துக்கங்க. வறுத்துட்டு தனித்தனியாக ரெண்டையும் மிக்சியில் கொடுத்து அரைச்சி இந்த மாதிரி பாருங்கள், அரைச்சி நல்லா சலிச்சு வச்சுருக்கிறேன். இப்போ அரிசி மாவை தனியாக கொஞ்சம் லைட்டாக சூடு வர கொஞ்சம் வறுத்துக்கணும். அரிசி மாவை வறுத்துட்டு அதோட கொஞ்சம் பாசிப்பருப்பு மாவு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. நான் அளவு சொல்கிறேன் எப்படின்னு. அரிசி மாவு நல்லா வறுத்துட்டேன். வறுத்துட்டு இந்த குவளை அளவு 4 குவளை அரிசி மாவு எடுத்துக்கங்க. இது ஒரு குவளை உளுந்த மாவு எடுத்துக்கங்க. இதில் இந்த மாதிரி 1/4 குவளை பாசிப்பருப்பு வறுத்துட்டு மிக்சியில் அரைச்சி பவுட்ரு பண்ணி இதில் 1/4 குவளை சேர்த்துக்கங்க. பாருங்கள், எல்லா மாவும் அளந்து கணக்காக போட்டுட்டேன். அதோடு கருப்பு எள்ளு, நான் கருப்பு எள்ளு சேர்த்துக்குவேன். கருப்பு எள்ளு, சீரகம் அதோடு சேர்த்துக்கங்க. உங்களுக்கு வெள்ளை எள்ளு வேணால் வெள்ளை எள்ளு போட்டுக்குங்க. இதை சேர்த்து இதோட கலந்துருங்க. கலந்துட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் 3 கிலோ அரிசியும் போடலை, அதில் பாதி வச்சிட்டேன். நான் இப்போ இன்றைக்கி ஒரு 4 குவளை மாவு செய்கிறேன். இன்னும் மிச்ச மாவு அப்புறம் செஞ்சுக்குவேன். இப்போ அதுக்கு தேங்காய் பால் ஒரு 1.5 தேங்காய் எடுத்து நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு பால் எடுத்து லேசாக அது கொதிக்க விடக்கூடாது. கொஞ்சம் நுர கூட்டிக்கிட்டு வந்த உடனே அதை இறக்கி அதில் உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டு இப்போ அதில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த மாவில் பிசைஞ்சிக்க போகிறோம். சூடாகவே ஊற்றி நீங்கள் பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கரண்டி வச்சுட்டு நல்லா பிசைருங்க. சூட்டிலே பிசையணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ வாங்க எப்படி சுடலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கரண்டி எடுத்துங்க. கரண்டியில் இந்த மாதிரி புழிஞ்சு காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு எல்லா முறுக்கையும் இந்த மாதிரி பாருங்கள், வெந்த உடனே இந்த மாதிரி அளவு வந்த உடனே எடுத்துருங்க. எடுத்துட்டு எல்லா முறுக்கையும் இதே அளவு சுட்டு எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், எல்லா முறுக்கும் சுட்டாச்சு. பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுன்னு இருக்குன்னு. பாருங்கள், சூப்பராக ரெடியாச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.